கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் தந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட பயணிக்கிற மனிதர்கள் நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் எப்படி செம்மையாக இருக்கிறதோ அதை போன்ற மனிதர்களோடு கூட தான் நாம் பயணிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே யெகூ தன்னோடு கூட பயணிக்க விரும்பின ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறான். அவன் பேர் யோனதாப். அந்த யோனதாப்பை பார்த்து கேட்கிறான், என் இருதயம் செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயம் என்னோடு செம்மையாய் இருக்குமானால் என் ரதத்தில் ஏறி வா என்று அழைக்கிறான். ஆம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட பயணிக்கிற மனிதர்கள் இருதயத்தில் செம்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் தேவனுக்கேற்ற செம்மையான இருதயம் உள்ளவர்கள்தான் உங்களோடும் என்னோடும் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கும் பொழுதுதான் நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிறது போல அவர்களோடும் நம்மோடு கூட இணைந்து செயல்படுவார்கள். பல நேரத்தில் நம்முடைய இருதயம் சரியில்லாமல் போகிறதுனாலே நம்மோடு கூட சேருகிறவர்களையும் அப்படி சேர்த்து கொள்ளுகிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஒன்பதாக செம்மையாயிருக்கட்டும். அப்படிப்பட்டவர்களை உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.